குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எசேக்கியேல் என்ன பார்க்க போகிறோன்னா 16, 17, 18 மற்றும் 19வது அதிகாரங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 அதிகாரங்களை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்த்ததுன்றது எசேக்கியேல் 15வது அதிகாரம். நம்ம ஜெபிச்சுக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய வேதாகத்தின் வரிகளையும் வார்த்தைகளையும் வாசிக்கையில் நீர் எங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தையும் அந்த அர்த்தத்தினுடைய மறுரூபமாக்குதலையும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வழிகளிலே நடப்பிக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். ஸோ 15வது அதிகாரத்தில் எசேக்கியேல் அந்த சிறையிருப்பில் உள்ள ஜனங்களை பார்த்தும் அந்த யூதா தேசத்தை குறித்தும் சொல்லும் பொழுது, திராட்சை செடி ஆனால் கனி இல்லை. ஸோ கனி இல்லாத ஒரு திராட்சை செடியை நம்ம வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அட்லீஸ்ட் கனி இல்லாத ஒரு பெரிய மரமாக இருந்தால் கூட அந்த மரத்தை வெட்டி கட்டிலோ மேசையோ செஞ்சிடலாம். இந்த கனி இல்லாத திராட்சை செடியை என்ன தான் பண்ண முடியும்? அதிலிருந்து ஒரு கொடியை கட் பண்ணிவிட்டு அந்த கொடியை வச்சு மேசை செய்ய முடியுமா? ஒரு குச்சி கூட செய்ய முடியாது. ஸோ திராட்சை செடி என்கிற உருவகத்தை இஸ்ரவேலுக்கு யூதா தேசத்துக்கு பயன்படுத்துவதற்குரிய காரணம் என்னென்ன? அந்த தேசமானது கனிகளை கொடுக்கக்கூடிய தேசமாக அழைக்கப்பட்ட தேசம். ஸோ இதே உருவத்தை தான் யோவான் 15 கர்த்தர் சபையை குறித்து பேசுகிறார். நீ என்னில் நிலைத்திருந்தால் கண்டிப்பாக நீ கனி கொடுப்பாய். ஸோ உனக்கு கனி வேணும்னா கண்டிப்பாக என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நீ இன்னும் அதிகமாக கனியை கொடுக்க நான் உன்னை சுத்திகரிப்பேன். ஸோ இந்த ஒரு உருவத்தை இயேசு கிறிஸ்து சபைக்கும் பயன்படுத்தினார். ஸோ யூதா தேசமானது அல்லது இந்த சிறையிருப்பில் உள்ள ஜனங்கள் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, கனி இல்லாத திராட்சை செடியாக பார்க்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அந்த யூதா தேசத்துக்கு ஒரு கேள்வி வருது. ஓ, அவ்வளவு மோசமா? உடனே கர்த்தர் 16வது அதிகாரத்தில் சொல்கிறார், நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவு மோசம் அப்படின்னு. ரைட்? கனி இல்லாத திராட்சை செடி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருது இல்லை? நீங்கள் எவ்வளவு மோசம்னு நான் உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 16வது அதிகாரத்தில் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாருன்னு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். கண்டிப்பாக நீ சொல்லணும் அவங்களுடைய அருவருப்பு. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 4வது வசனம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்தது யாரு? யாருமே இல்லை. 5வது வசனம், உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளிலே அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். உடனே நம்ம நினைக்கலாம் இது இஸ்ரவேலை குறித்துன்னு. எபேசியர் 2:1 நம்மளுடைய பிறப்பின் வர்த்தமானமும் அப்படி தான் இருந்தது. Cloud 9 ஹாஸ்பிட்டலில் வேணாலும் நம்ம பிறந்திருக்கலாம், நம்மளை இந்த டிஸ்இன்ஃபெக்டன்னால் கழுவி இருக்கலாம். பட் இருந்த போதிலும் கர்த்தர் எப்படி சொல்கிறார்? எபேசியர் 2:1, பாவங்களினாலே அக்கிரமங்களில் மரித்த இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். சங்கீதம் 51:5 இதோ கோட்பாடு நமக்கு தெரியணும். என் தாயின் கருவறையிலே நான் பாவ சுபாவத்தோடு கருத்தரிக்கப்பட்டிருந்தேன். நம்ம பாவம் செய்து பாவிகள் ஆகலை, பாவ சுபாவத்தை கொண்டு இருக்கிறோம். சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் பிறப்பில் நான் நல்லவன், பிறந்ததுக்கப்புறம் தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை. எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களோ, காயின் ஆதாமை போல் இருந்தான். ஆதியாகமம் 5:3 அந்த பாவ சுபாவத்தை கொண்டிருந்தோம். ஸோ அப்போ இது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய ஒரு வசனங்கள் அல்ல, இது நமக்கும் பொருந்தக்கூடிய வசனம். அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மை அவர்
உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், எபேசியர்கள் 2:4, மிகுந்த அன்பினாலே நம்மை கிருபையையும் விசுவாசத்தையும் கொண்டு ரட்சித்தார், எபேசியர் 2:8. இது நம்மளால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. அந்த ஒரு செயலை தான் சொல்றாருங்க. 6வது வசனம் 16, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன் வயலின் பயிரை போல அநேகமாயிரா பெருகும்படிக்கு வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது 8, உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. அப்படின்னு என்னது? அடைக்கலம் கொடுத்தார் கர்த்தர். உபாகமம் 6வது அதிகாரத்தில் இந்த தேசம் ரொம்ப சின்ன தேசம், ஆபிரகாமின் வாயிலாக அழைக்கப்பட்ட தேசம், கர்த்தர் தெரிந்து கொண்ட தேசம். இதே தான் நம்ம ரூத் புக்கில் பார்த்தோம். போவாஸ் ரூத்துக்கு அந்த சட்டைகளை விரித்தான். ஸோ அடைக்கலம் கொடுத்தார். ஸோ பழைய ஏற்பாடில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். யாவே, ரைட், கர்த்தர் அப்படின்னு கருப்பு கலரில் எழுதியிருக்கும் தமிழ் பைபிளில். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேலின் கணவனானவர். புதிய ஏற்பாடில் கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா மணவாளன், சபையின் மணவாளன். சபை ஒரு மணவாட்டியாக காண்பிக்கப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் அந்த பரிசுத்த கர்த்தருடைய மனைவியாக காண்பிக்கப்பட்டது. ஏன் இந்த கணவன் மனைவி, மணவாளன் மணவாட்டி அப்படின்னு? இந்த ஒரு உறவு தான் ரொம்ப அந்யோன்யமான உறவு. அந்த அந்யோன்யத்தையும் ஐக்கியத்தையும் அன்பையும் கணவன் அந்த திருமணத்திலேருந்து வெளியே இன்னொரு தீயோடு இருக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா விபச்சாரமாகுது. அந்த தனிப்பட்ட ஐக்கியத்தையும் குறித்து காண்பிக்கக்கூடிய இந்த ஒரு உருவகத்தை தான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை குறித்தும் புதிய ஏற்பாட்டில் சபையை குறித்தும் எழுதியிருக்கிறார். அதனால தான் யாக்கோபு 4:4 நம்ம உலகத்தை நேசிக்கும் பொழுது விபச்சாரத்தில் ஈடுபடுற மாதிரி, கர்த்தரை விட்டு கர்த்தரை நம்பாமல் உலகத்தினுடைய பொருட்களை நம்பும் பொழுது. ஸோ அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு 16:9, உன்னை ஜலத்தினாலும் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயம் தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ளப்பட்ட சால்வையையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன்னை நெற்றி பட்டயத்தையும் காதுகளில் காதணியையும் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். வா, எந்த மனைவி இந்த மாதிரியான ஒரு கணவன் செய்கிறத விரும்பாமல் இருப்பா? கணவன் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மனைவிக்கு செய்யும் பொழுது அந்த மனைவி அன்பினால் குளிப்பாட்டப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம்தான் இந்த தேசம். இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வரங்கள், அது நான் நல்லா படிச்சிருந்தா என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமாக இருந்தால் என்ன, அல்லது அழகாக இருந்தால் என்ன, ஐஸ்வர்யமாக இருந்தால் என்ன, சௌந்தரியமாக இருந்தால் என்ன, இல்லை பலமாக இருந்தால் என்ன, இல்லை ஆரோக்கியமாக இருந்தால் என்ன, இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ரைட்? ஸோ இந்த 16:9 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது இது கர்த்தர் கொடுத்தது. நன்மையான எந்த வரமும் பூரணமானவைகளும் பரத்திலிருந்து உண்டாகி, யாக்கோபு 1:17, ஜோதிகளின் பிதாக்களின் இடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம தூக்கி உலகத்தினுடைய மகிமைக்கு பயன்படுத்தும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா விபச்சாரத்தனமாகுது. கர்த்தர் கொடுத்தது கர்த்தருடைய மகிமைக்கு தானே பயன்படுத்தணும். கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு வரத்தை
என்னுடைய மகிமைக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த கர்த்தருடைய மகிமையை அசட்டை பண்ணுகிறது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய மகிமையை பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். அதுதான் இவங்க பண்ணினாங்க. 14, உன் அழகினாலே உன் கீர்த்தி புற ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. சாலமோனுடைய காலத்தில் அந்த ராணி சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதற்காக வந்தான். உலகம் முழுவதும் இஸ்ரவேலை குறித்து பேசினது. சாலமோனுடைய ஆலயம் ரொம்ப பெரிய ஒரு பில்டிங் ஆச்சு. அந்த கீர்த்தி உலகத்துக்குள்ள பிரசித்தமாகும் பொழுது என்னாச்சு? 15, நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேரிடப்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண ஜோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. இது இவங்க விக்கிரகத்தில் ஈடுபட்டாங்க. கர்த்தர் கொடுத்த அனைத்து எண்ணெய், அந்த விளைச்சல் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்தாங்க? அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்தாங்க. இந்த விக்கிரகங்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற ஜாதிகளிலிருந்து இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். 18, உன் சித்திர தையல் ஆடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த அப்பத்தையும் நீ சாப்பிடும்படிக்கு உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். வா, அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். இதுக்கு பேர் வெறும் வேசித்தனம் மாத்திரம் கிடையாது. வேசித்தனம் வேற, விபச்சாரம் வேற. கர்த்தர் இதை அழகா பிரித்து எடுத்து காண்பிப்பார். 32வது வசனத்தை பாருங்க. நீங்க தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்து கொள்ளுகிற விபச்சார ஸ்திரியை போல் இருக்கிறாய். எல்லா வேசிகளுக்கும் பணயம் கொடுக்கிறார்கள், நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களில் இருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்பொழுது அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதியை தருகிறார். ஒரு வேசி எதுக்காக போறா? வெகுமதிக்காக போறா. ஆனால் இஸ்ரவேல் அதுக்காக போல. இஸ்ரவேல் வெகுமதி கொடுத்தது. ஸோ அப்போ இஸ்ரவேலானது வேசித்தனம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்கிறார். அந்த உறவை, உடன்படிக்கையின் உறவை ரொம்ப அழகா எடுத்து காண்பிக்கிறார். அந்த உருவகம் தான் இந்த உருவகம். தவறாக பார்க்கக்கூடிய ஒரு உறவகம் அல்ல. 34, இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள். பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியினால் நீ செய்வது விபரீதம். ஒரு ராஜா அசீரிய ராஜாவுக்கு போகிறான். 2 ராஜாக்கள் 16. கர்த்தருடைய தங்கத்தையும் வெள்ளியையும் ஆலயத்திலிருந்து எடுத்து அந்த ஆளுக்கிட்ட கொடுத்து, நான் உன் குமாரன், நான் உன் ஊழியக்காரன், என்னை நீ காப்பாற்றணும். ஏன் கர்த்தர்கிட்ட போகலாமே? இவன் பணயம் கொடுத்து அந்த ஆகாஸ் 2 ராஜாக்கள் 16 அசீரிய நாட்டு ராஜனுக்கு அவனுடைய பாதுகாப்பை கேட்குறான். பட் ஏசையா 7 அந்த ஆகாஸ் ராஜா ஏசையா பார்த்து கர்த்தரை நாடிப்போ அப்படிங்கும் பொழுது அவன் வரல. அதுக்கு பேர் வேசித்தனம் கிடையாது, விபச்சாரத்தனம். ஸோ இந்த அருவருப்பை தான் கர்த்தர் எடுத்து காண்பிக்கிறார். இருந்தாலும் கர்த்தர் முடிவில் அந்த தேசத்தோடு எப்படி பேசுகிறார் பாருங்க. 16:60. ஆகிலும், அந்த வார்த்தை ஆகிலும்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவ்வளவும் நீ தப்பு பண்ணின இருந்த போதிலும் உன் இளவயதிலே உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். மோசேயினுடைய உடன்படிக்கையை உடைச்சிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பாக்கி? நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையை பற்றி தான் எசேக்கியேல் 36 எழுதுவார். உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், என்னுடைய பிரமாணங்களை அந்த புதிய இருதயத்தில் எழுதுவேன். ஏன்னா வெளியில் எழுதுனா தான் உங்களால் பண்ண முடியலையே. உனக்கு புதிய ஆவியை கொடுப்பேன், உன்னுடைய பாவங்களை நினையாதிருப்பேன். உடன்படிக்கையை உடைச்ச இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் காட்டுற இரக்கத்தை பாருங்க. அந்த இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருப்பது நிமித்தமாக தான் நம்ம அவரை துதிக்கிறோம், அவருக்கு ஆராதனை செய்கிறோம்.
அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளும் வகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்தல, என்னுடைய குணாதிசயத்தில். 62, உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். இவ்வளவும் கர்த்தரை அறிகிறதற்காக கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு பாராட்டுகிற ஒரு கிருபை. நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தில் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஸோ இப்போ 17, 18, 19 ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை புரிஞ்சுக்கணுன்னு யூதாவினுடைய கடைசி 4 ராஜாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம இப்போ 2 நாளாகமும் 36வது அதிகாரம் போகலாம். இதை நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அது தமிழ் கிளாஸில் படித்தோமா இல்லை இங்கிலீஷ் பைபிள் காலேஜில் படித்தோமான்னு எனக்கு தெரியல. இல்லை ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இருந்த போதிலும் 2 நாளாகமும் 36க்கு வரலாம். யோசியா தான் வந்து யூதாவினுடைய கடைசி நல்ல ராஜா. இவன் தான் வேதாகமத்தை ஆலயத்தில் கண்டுபிடிச்சி அநேக மாற்றுதலை யூதாவின் பட்டணங்களில் கொண்டு வருவான். அந்த யோசியாவின் குமாரனாகிய யோவாஹாஸ் ராஜாவாகிறான் 36:1. 36:2 அவனுக்கு 23 வயசு. 36:3 எருசலேமில் அரசாளபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் சுமத்தினான் தண்டாக. ஸோ அந்த யோவாஹாஸை வந்து தள்ளுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகிப்தின் ராஜா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசியா வந்து எகிப்தின் ராஜா மேலே படையெடுத்து போவான். யோசியா வந்து மரணம் அடைஞ்சிருவான். அப்போ வந்து யூதா வந்து என்ன ஆகும்னா எகிப்து ராஜாவுக்கு கீழே வந்துடும். வந்த உடனே யோவாஹாஸை ராஜாவாக இல்லாதபடிக்கு தள்ளி விட்டுட்டு அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கிம்மை ராஜாவாக்கி அவனுடைய பேரை யோவாய்க்கிம்னு மாற்றுவான். 5 யோவாய்க்கிம் ராஜாவாகிற பொழுது 25 வயசாக இருக்கிறது. 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் விரோதமாக பாபிலோன் ராஜா நெபுகாத்நேச்சர் வந்து பாபிலோனுக்கு அவனை கொண்டு போக 2 வெண்கடச்சலினால் கட்டினால் இருந்தாலும் அவனை கொண்டு போக மாட்டான். அவன் எருசலேமிலே மறிச்சிருவான். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், யோசியா மரணம் அடைகிறான். எகிப்து ராஜாவுக்கு முன்னாடி போர் எடுத்துகிட்டு போய் யோவாஹாஸை வந்து எகிப்து ராஜா சிறை பிடிச்சிட்டு போகிறான். யோவாய்க்கிமை வைக்கிறான். இப்போ வந்து பாபிலோன் தேசம் வரும்பொழுது அப்போ பாபிலோன் தேசம் எகிப்து தேசத்தை முறியடித்ததுனால யூதா மறுபடியும் பாபிலோனுக்கு கீழே வந்தோடனே யோவாய்க்கிம் செத்த உடனே யோவாய்க்கிமுடைய இடத்துல யோவாய்க்கின் ராஜாவை வைக்கிறான். இதை யார் நிறுவுறதுன்னு நெபுகாத்நேச்சார். 9வது வசனத்தில் யோவாய்க்கின் ராஜாவாகிற பொழுது 8 வயதாக இருந்தது. 3 மாதமும் 10 நாட்களும் எருசலேமிலே அரசாண்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஸோ உடனே நெபுகாத்நேச்சார் யோவாய்க்கின்ன சிறையிருப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சிதேக்கியா ராஜா வைக்கிறான். அவன் தான் கடைசி ராஜா. ஸோ இப்போ கடைசியாக அரசாண்ட ராஜாக்கள் யாருன்னா யோசியா, யோவாஹாஸ் எகிப்திலே சிறையை பிடிக்கப்பட்டான். யோவாய்க்கிம் எருசலேமிலே மரணமடைகிறான். யோவாய்க்கின் பாபிலோனுக்கு சிறையிருப்பு எடுத்து செல்லப்படுகிறான். சிதேக்கியா கடைசியாக இருக்கான். அவனும் பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஆண்டு வேலை கொல்லப்படுகிறான். ஸோ இப்போ 17வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். 16 வந்து ஒரு உருவகம் இருந்தது. 17 ஒரு விடுகதையும் ஓமையும் இருக்கும். 18 வந்து ஒரு பழமொழி இருக்கும். 19 ஒரு புலம்பல். ஸோ அப்போ இந்த கிளாஸை நம்ம இப்படி கூட பேர் வைக்கலாம்: உருவகம், விடுகதை, ஓமை, பழமொழி, புலம்பல். ரைட்? நல்ல கிளாஸுக்கு நல்ல பேர். ஸோ 17, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும் ஓமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய சட்டைகளும் நீளமான இறகுகளையும் உடையதுமான பலவர்ணமான இறகுகளினால் நிறைந்ததுமான ஒரு பெரிய கழுகு லிபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து
அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்தில் வைத்தது. ரொம்ப சிம்பிள். பெரிய கழுகு வந்து அந்த கேதுரு மரத்தில் ஒரு துளிரை பிடிச்சிட்டு தன்னுடைய தேசத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய தாற்பயம் 12வது வசனத்தில் இருக்கு. இதனுடைய தாற்பயம் தெரியுமா? கலக வீட்டாரை கேட்டு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் பிரபுக்களையும் பிடித்து தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும் பொழுது அவன் ராஜ வம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி அந்த தேசத்தில் வச்சான். ஸோ இப்போ நம்ம 2:36 படிக்கும்போது இது வந்து யோஆய்கின் வந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறை பிடிக்கப்பட்டான். ஒரு சின்ன அசைன்மெண்ட், எரேமியா 52 கடைசியாக படித்து பாருங்கள். அந்த யோஆய்கின் வந்து சிறையிலிருந்து ரிலீஸ் செய்யப்படுவோம். அதே போல் 2 ராஜாக்கள் கடைசியில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த யோஆய்கின் சிறையிலிருந்து ரிலீஸ் பண்ணப்படும். அவனுடைய வம்சத்தார் தான் வந்து திரும்பி வர்றது. செருபாபேல் அப்படின்றது அவனுடைய பேரன். ஓகே, ஸோ அந்த ராஜாவை தான் பயன்படுத்து. சிதேக்கியா இறந்து போயிடுவான். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? இது வந்து விடுகதை. இந்த விடுகதையினுடைய தாற்பயமும் அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஓமை, மனுபுத்திரனே 2:17 இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும் ஓமையும். இப்போ ஓமையை படிக்க போகிறேன் நான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனத்திலிருந்து, தேசத்தின் விதையிலே ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓட்டத்திலே பாத்திரமாய் நட்டது. யோஆய்கினை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணான்? சிதேக்கியாவை அங்கே அரசால வச்சான். ஆனால் சிதேக்கியா என்ன பண்ணான்? எகிப்து தேசத்துக்கு ஓடி உதவி கேட்டான். பாபிலோனுக்கு கீழே வரல. அப்போ பாபிலோன் தேசக்காரன் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக வந்து சிதேக்கியாவை கூட்டிகிட்டு போவான். இதுதான் ஓமை. ஸோ அந்த சிதேக்கியா எப்படி ஒரு விதைக்கப்பட்ட விதையாக 5வது வசனத்தில் இருக்கான். அது துளிர்ந்தது, படர்ந்தது, தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியாயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அந்த திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. அன்றியும் பெரிய சட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு வந்தது. அந்த பெரிய கழுகு தான் எகிப்து தேசம். இதோ நனவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. சிதேக்கியா என்ன பண்ணிட்டான்? எகிப்து தேசத்துக்கு போகிறான். அதனுடைய தாற்பயம் அங்கேயே கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க. 13வது வசனத்தில், அவன் ராஜவம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி, அது சிதேக்கியா, ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படி தன்னுடைய உடன்படிக்கையை அவன் கை கொள்கிறதுனால் அது நிலைக்கும்படிக்கு அவனை ஆணை பிரமாணத்திற்கு உட்படுத்தி தேசத்திலே பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. இவன் அவனுக்கு விரோதமாக கலகம் செய்து தன் குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். அதுதான் இன்னொரு கழுகு. இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ? உடன்படிக்கையை முடித்தவன் தப்பித்து கொள்ள மாட்டான். ஸோ சுருக்கமாக கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, யோஆய்கிமை வந்து நேபுகாத்நேச்சர் கூட்டிகிட்டு சிதேக்கியா அங்கே வச்சா சிதேக்கியா வந்து கீழ்ப்படியாமல் எகிப்து தேசத்துக்கு ஓட்டினதுனால சிதேக்கியாவை வந்து நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடிச்சிட்டு போனான். இதுதான் 17வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட விடுகதையும் பழமொழியும் ஓமையும். 16வது அதிகாரத்தில் உருவகம். 16வது அதிகாரத்தில் கடைசியாக வந்து கர்த்தர் வந்து அவருடைய இரக்கத்தை பாராட்டினார். அதே போல் இந்த அதிகாரத்துலையும் இருக்கும். அந்த யோஆய்கின் இருக்கான்ல, அவனை ரிலீஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறோம். 17:22 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். இப்போ கர்த்தர் நடுறார், பெரிய கழுகு நடுகளை. அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிறதை ஒன்று கொய்து அதை உயரமும் உன்னதுமான ஒரு பர்வதத்தின் மேல் நடுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனித்தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அந்தபடியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்று
என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஸோ அப்போ உருவகத்துக்கு கடைசிலையும் கர்த்தர் இரக்கமாய் இருக்காரு, விடுகதைக்கும் ஓமைக்கும் கடைசியில் இரக்கமாய் இருக்கிறார். இப்போ ஒரு பழமொழியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் புலம்பல். கொஞ்சம் நேரம் நீங்கள் கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த கிளாஸ் கொஞ்சம் லாங் கிளாஸாக இருக்குது, பட் இருந்த போதிலும் வெரி இம்பார்ட்டண்ட் கிளாஸ். 18வது அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, பிதாக்களின் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயினே என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேலின் தேசத்தில் சொல்லுகிறது என்ன? திராட்சை சாப்பிட்ருக்கீங்களா? எங்கள் அப்பா சாப்பிட்டாரு, என் பல்லு கூசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மா. நான் எவ்வளோ மோசமாக இருக்கேன்னு எங்கள் அப்பா அம்மா பண்ணின தப்பு. இது ஆரம்பத்தில் ஆதாம் பண்ணின அந்த ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் கொடுத்த ஸ்திரீயம். என்னுடைய வாழ்க்கைக்கு மற்றவர்களை குற்றப்படுத்துவது. கர்த்தர் சொல்கிறார், இந்த விதி என் தலை விதி, நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் இப்படி தான் இருப்பேன். இல்லை, நீ கர்த்தருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்டு இருக்கிறாய், நீ சுயமாய் தேர்ந்து எடுக்கலாம். அந்த ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்படுவதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சுயமாக தேர்ந்தெடுக்க முடியுன்றது அர்த்தம். சுயமாக தேர்ந்தெடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றலாம். எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சந்ததிகளையும் வாழ்க்கையையும் நான் மாற்றலாம். என்னுடைய பிள்ளை எனக்கு எதிராகவும் போகலாம், கர்த்தருக்கு பின்பாகவும் போகலாம். ஸோ இந்த அதிகாரத்தில் இந்த பழமொழியில் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக அவர்களுடைய தேர்வுகளின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்றார். ஸோ இதுக்கு 3 தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறார். முதல் தலைமுறை பாருங்க, 5வது வசனத்தில் 18. ஒருவன் நீதிமானாய் இருந்து. எப்படி ஒருத்தன் நீதிமானாக இருக்க முடியும்? அதையும் சொல்கிறார் 6வது வசனத்தில். மலைகளின் மேல் சாப்பிடாமலும், விக்கிரக ஆராதனை. இஸ்ரவேலின் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும், தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், தூரஸ்திரியோடு சேராமலும், ஒருவனையும் ஒடுக்காமலும், கொள்ளையிடாமலும் இருந்து, கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, வட்டிக்கு கொடாமலும், பொலிசை வாங்காமலும், அந்நியத்துக்கு தன் கையை விலக்கி, மனிதர்களுக்குள்ளே வாழ்க்கையை உண்மையாக தீர்த்து, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானானில் அவனே நீதிமான். விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறோம் அப்படின்னு புதிய ஏற்பாடு கற்பிக்கிறதே. ஆமாம், விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆகிறோம். ஆனால் யாக்கோபு 2ல் அந்த விசுவாசித்த நீதிமான் தன்னுடைய கிரியைகளினாலும் மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுகிறான். இதுதான் யாக்கோபு 2ல் யாக்கோபினுடைய வாதம். விசுவாசிச்சுட்டு நான் எப்படி வேணாலும் நடக்கலாம், பாவ பெருகுபடி கிருபையில் நிற்கலாமோ அப்படின்னு இல்லை. ஸோ இதுதான் நீதிமான். கர்த்தரை விசுவாசித்த, கர்த்தருடைய வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு நபர். இவன் முழுமையான பூர்த்தியான மனுஷன் இல்லை, ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். இவனுடைய பிள்ளை எப்படி இருக்கான்னு பாருங்க 10வது வசனத்துல. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனுமாய் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இருந்தால், கர்த்தர் என்ன பண்ணுவாரு? 13வது வசனத்துல, அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். ஸோ அப்பாவை தனியாக நியாயந்திருப்பாரு, பையனை நியாயந்திருப்பாரு. இப்போ 3ஆம் தலைமுறையை பாருங்க நீங்க 14வது வசனத்துல. பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாமல் இருந்து. அப்ப தகப்பன் செய்த பாவங்களை கண்டு தான் செய்யாதபடி இருக்கணும்னா அவன் சுயமா சிந்தித்து தேர்ந்தெடுக்கிறான். எங்க அப்பா இப்படிலாம் இருந்தார், நான் எங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்றான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வசனம், 14வது வசனம். ஸோ அந்த பழமொழியின் எங்கள் அப்பா சாப்பிட்டாரு திராட்சை, என் பல்லு கூசுது, அதெல்லாம் பொய்யான ஒரு பழமொழி. என் தலை விதி, எனக்கு பாரு இல்லை,
நீ இன்னைக்கு சுயமா தேர்ந்தெடுத்து கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நடப்பிக்கும்படி அவருக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவேன் அப்படின்றார். வா, ஒரு உருவகம் 16வது அதிகாரம், ஒரு விடுகதை 17வது அதிகாரம், ஒரு ஓமை 17வது அதிகாரம், இங்கு ஒரு பழமொழி 18வது அதிகாரம். ஸோ இந்த 3 தலைமுறையும் நம்ம பார்க்குறோம். கடைசியாக என்ன இருக்குன்னா புலம்பல்கள் 19வது அதிகாரம். இந்த புலம்பல்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு. ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் புலம்பலை எடுப்பாங்க. கர்த்தர் முன்னாடியே அந்த புலம்பலை எடுக்கிறார். ஏன்னா அவங்க கேட்க மாதிரி இல்லை. 2வது புலம்பலை எடுக்கும் பொழுது கர்த்தர் ரொம்ப நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து தான் புலம்புறார். எரேமியாவின் புலம்பல்கள் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நொறுங்குண்ட இருதயம். எருசலேம் எந்த அளவுக்கு பாழாய் போனது, அவ்வளவு தேடி தேடி அனுப்பின தீர்க்கதரிசிகளை கேட்காதே போன அந்த எருசலேமை குற்ற சொல்லலாம். பட் ஆனால் இன்னைக்கு நமக்கு அதே வார்த்தை இருக்கிறது. 19, நீ இஸ்ரவேலின் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்தது, பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. இந்த ராஜா என்ன பண்ணா? மனுஷரை பட்சிக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் ராஜாவை இஸ்ரவேலுக்கு கொடுத்ததுன்றது தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிறதுக்காக, பட்சிக்கிறதுக்காக இல்லை. ஸோ உடனே என்ன பண்ணுவார்? புற ஜாதிகளை அனுப்பிச்சு அந்த ராஜாவை சிறைப்பிடிக்க பண்ணுவார். அதுதான் நடக்குது இங்கே 19:4. புற ஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினாலே கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 2 நாளாகமம் 36 எகிப்து தேசத்துக்கு கொண்டு போன ராஜா யாரு? யோவாஹாஸ், அந்த பாலசிங்கம். மோசமான சிங்கமாக இருந்ததுல. உடனே அடுத்து இன்னொரு ராஜா வர்றான். 5வது, தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாயிற்றென்று கண்டு தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்து அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி இதுவும் மனுஷரை பட்சித்தது. 6வது வசனம், அவருடைய பாலான அரண்மனைகளில் திரிந்து அவருடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கட்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. கர்த்தர் புற ஜாதிகளின் ராஜாவை அனுப்பிச்சார். 8வது வசனம், அப்பொழுது சுற்றுப்புற ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி தன் வலையை அதன் மேல் வீசினார்கள். அவர்களுடைய படுகொலியில் இதுவும் ஆகப்பட்டது. அதை சங்கிலிகளினாலே கட்டி ஒரு கூட்டுக்கு உட்படுத்தி அதை பாபிலோனின் ராஜா, முதல்ல எகிப்து, இது பாபிலோன் ராஜாவுக்கு கொண்டு போனார்கள். இது யாருன்னு கேட்டிங்கன்னா யோயாக்கின். இந்த புலம்பலை தான் கர்த்தர் எடுக்கிறார். ரைட். கடைசியாக இன்னொருத்தர் இருக்கானே, அவன் பேர் என்ன? சிதேக்கியா. அவனுக்கும் ஒரு இது இருக்கு. இது 10வது வசனம், நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓட்டமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலின் கனிதருகிறமான தலைத்திருக்கிற திராட்சை செடியாக இருந்தால். என்னடா அது? தாய் கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னாடி பெண் சிங்கமாக இருந்தால் இப்போ திராட்சை செடி ஆயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோவாஹாஸ்லாம் சகோதரர்கள். ஆனால் சிதேக்கியா மாமன். ஸோ அப்போ அந்த பாலசிங்கம் அந்த உருவகத்தை பயன்படுத்த முடியாது. இப்போ திராட்சை செடியை தான் பயன்படுத்தணும். இதே உருவத்தை தான் நம்ம 17வது அதிகாரத்துலையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கு பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. 11வது வசனம், அதன் வளர்த்தி அடர்ந்த கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே திரளான செடிகளோடு தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் பலத்த குப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்னி அவைகளை பட்சித்தது. சிதேக்கியாவும் காலி. ஸோ இப்போ கர்த்தர் எந்த விதமாக பேசுகிறார் பாருங்க. ஒரு உருவத்தினால 16வது அதிகாரத்தில் விபச்சாரத்தனத்தை காமிக்கிறார். ஒரு விடுகதையினாலும் ஓமையினாலும் அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிற கரப்ஷனை காமிக்கிறார் 17. ஒரு பழமொழினால
ஒவ்வொருத்தருக்கும் சுயமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை உண்டுன்றதை காமிக்கிறாரு. கடைசியில் 19வது அதிகாரத்தில் புலம்பல்கள்னால இந்த தேசத்துக்கு புலம்புறார். இந்த மாதிரியான கர்த்தரை தான் நாம் கொண்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக 20லேருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் 20, 21 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 20, 22, 23, 24 பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த லெக்சர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கக்கூடிய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.